الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الأخوة أوصيكم إياي أولا بتقوى الله. அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக. அன்றைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவனை போற்றி புகழ்ந்து அவனுடைய உபதேசங்களை செவிதாழ்த்தி கேட்டு வாழுகின்ற காலம் முழுவதும் வெளிதவறாமல் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஒரு இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவருக்கும் எதை கேட்டோமோ அதை இறுதி வரை உறுதியோடு பின்பற்றி செயல்முறைப்படுத்தி வாழ்ந்து மரணித்து உயர்ந்த சொர்க்கத்தின் வாரிசுகளாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தவர்களையும் ஆக்கி அன்புரிவானார். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வுலகில் மனிதர்களை படைத்து மனித சமுதாயம் இவ்வுலகில் சீராக இயங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எல்லா விதமான நிஅமத்களையும் அருட்கொடைகளையும் மனிதர்கள் விரும்பியோ அவர்கள் விரும்பாமலோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்கி அவர்களை இந்த உலகத்திலே சிறப்பாக வாழச் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் என்பது இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான தேவைகள் என்பது இருக்கும். ஆனால் மனித சமுதாயம் முழுவதற்குமான ஒரே தேவை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் கை நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும். சம்பாதிக்கின்ற பொருளாதாரங்களை கொண்டு இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லா மனிதர்களிடத்திலுமே இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பொருளாதாரத்தின் மீதான ஆசையின் காரணத்தினால் இந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அதிலே தொலைக்கிறார். பொருளாதாரத்தை தேடி அதை சம்பாதித்து அதை சேகரிப்பதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அந்த மனிதன் பொருளாதாரத்தை தேடுவதிலும் சேகரிப்பதிலே கழித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அவன் எவற்றை எந்த பொருளாதாரத்தை முக்கியத்துவம் கருதி சம்பாதிக்கிறானோ அது மனித சமுதாயத்திற்கு மத்தியிலே பொருளாதாரத்தை ஒரு மனிதன் சம்பாதிக்காவிட்டாலும் இந்த உலகத்தில் மனிதர்கள் சமுதாயம் அவர்களை தூற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மனிதன் சம்பாதிக்க செல்லவில்லை என்று சொன்னால் வீட்டில் கூட யாரும் அவரை மதிக்க மாட்டார்கள். அதே மனிதன் கை நிறைய சம்பாதிக்கின்றான் என்று சொன்னால் சம்பாதிக்கின்ற இடங்களில் அந்த பொருளாதாரத்தை அவன் சம்பாதிப்பதற்காக எத்தனையோ விதமான கஷ்டங்களை கடந்து வந்திருப்பான், எவ்வளவோ துன்பங்களை சகித்திருப்பான், எவ்வளவோ கேவலங்களை எல்லாம் அவன் சந்தித்திருப்பான். இப்படி மனிதர்களுடைய வாழ்க்கையில இந்த பொருளாதாரத்தினுடைய தேடல் என்பது இல்லாதவர்களையும் வசைப்பாடக்கூடிய ஒன்றாகவும் பொருளாதாரம் இருக்கின்றவர்களையும் வசைபாடக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் இந்த மனித சமுதாயத்தினுடைய சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதன் எந்த பொருளாதாரத்தை தேடி இந்த உலகத்தில் சுற்றித் திரிகிறானோ அவற்றை பற்றி சொல்லி காட்டும் பொழுது இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, அந்த பொருளாதாரமும் சரி குழந்தை செல்வங்களும் சரி உங்களுக்கு சோதனையாகவே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதாரமும் குழந்தைகள் செல்வம் என்பது அது ஒரு சோதனையாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கிறார். அது எப்படிப்பட்ட சோதனை என்றால், கொடுக்கப்படாதவர்களுக்கு கொடுக்கப்படாமல் சிரமங்களையும் சங்கடங்களையும் சகித்துக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை.
பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவற்றை அவர் எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறார், எந்த வழிகளிலெல்லாம் அதை சம்பாதிக்கிறார், அதை எப்படி செலவழிக்கிறார், அப்படி செல்வத்தை கொடுத்து மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அவன் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறானா அல்லது அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தன்னுடைய வாழ்க்கையை அவன் முகம் திருப்பி விடுகிறானா என்று எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொருளாதாரத்தை குறித்தான சோதனைகளாகவே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். இதுதான் மனித வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இருந்தாலும் சிரமம்தான், இல்லை என்று சொன்னாலும் சிரமம்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொருளாதாரத்தை குறித்தான சில விஷயங்களை மனிதனுக்கு சோதனையாக அல்லாஹ் கொடுத்திருந்தாலும், மனிதனுடைய வாழ்க்கையில் அது இன்றியமையான ஒன்றாக இருந்தாலும், இந்த பொருளாதார ரீதியிலான தேடலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். எவ்வாறு என்று சொன்னால், அன்ஃபிகு, மக்களே நீங்கள் செலவழியுங்கள், மக்களே நீங்கள் செலவழியுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய பல வசனங்களை ஓதி பார்க்கலாம். அன்ஃபிகு, நீங்கள் செலவழியுங்கள். எதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பாதையிலே எதை செலவழிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் ரிஸ்காக, உங்களுக்கு நாம் வாழ்வாதாரமாக எதை கொடுத்தோமோ நீங்கள் அதிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள் என்பதாக சொல்கிறார். இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை, அவன் 60 வருடம் சம்பாதிப்பான், 70 வருடம் சம்பாதிக்கக்கூடியவனாக இருந்திருப்பான். அப்படி சம்பாதிக்கின்ற அந்த மனிதனுக்கு சென்று கேட்டால், ஒரு வீட்டை கட்டி இருப்பார், ஒரு வாகனத்தை வாங்கி இருப்பார், தன் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைத்திருப்பார் என்று எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த மனிதனிடத்தில் இதெல்லாம் எப்படி நடந்தது என்று கேட்டால் அவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, கஷ்டப்பட்டு சம்பாதித்தது. இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதித்தது. வீட்டை கட்டணக்கு அப்புறம் தான் நிம்மதி, பிள்ளைகளை கட்டிக் கொடுத்ததற்கு பிறகுதான் நிம்மதி. வாகனம் இல்லாமல் எத்தனை முறை நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் யாரிடத்திலாவது சென்று வாகனங்களை வாங்கி, பைக்கை வாங்கிட்டு வந்து அதுல போயிட்டு வருவதற்குள்ள அவங்க ஒரு 10 தடவை போன் போட்டு எவ்வளவோ சிரமங்கள் நான் சம்பாதித்து வாங்கியது என்று மனிதன் தனக்கென்று ஒரு நிலையை அடைந்தவுடன், இவைகளெல்லாம் நான் சம்பாதித்த சம்பாத்தியத்தினால் எனக்கு கிடைக்கப்பட்டது, நான் பெற்றுக்கொண்டது, நான் வாங்கியது, நான் கட்டியது, என்னால் முடிந்தது என்று மனித சமுதாயம் முழுவதும் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற காலத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு எதை வழங்கினோமோ அதிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழியுங்கள் என்று சொல்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எவ்வளவு ஆண்டுகள் தன் வாழ்நாள் முழுவதை தொலைக்கும், எவ்வளவு இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்களை சகித்து, எவ்வளவு கேவலங்களை சகித்து, எவ்வளவு பொருளாதாரத்தை சம்பாதித்து சேகரித்து வைத்திருந்தாலும் இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது யாராலும் மறுக்க முடியாது. மனிதன் வேண்டுமானால் தன்னால் தான் இதெல்லாம் முடிந்தது என்று தெரிந்துவிட்டுக் கொள்ளலாம். ஆனால் கொடுத்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்படி கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நான் உங்களுக்கு எதை வழங்கினேனோ அதிலிருந்து நீங்கள் என்னுடைய பாதையிலே செலவழியுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு கால தவணையை கொடுக்கிறார். அதற்கென்று ஒரு கால தவணையை கொடுக்கிறான். ஒரு நாள் வருவதற்கு முன்னால், ஒரு நாள் உங்களிடத்தில் வருவதற்கு முன்னால் அதை அனைத்தையும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செய்யுங்கள், செலவு செய்யுங்கள். அந்த நாள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், யாரும் யாரிடத்திலும் பேரம் பேச முடியாது, யாரும் யாருக்கும் பரிந்து பேச முடியாது. அப்படிப்பட்ட அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் நான் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவழியுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செலவழியுங்கள் என்று மட்டும் சொல்லியதோடு முடித்து விடாமல் அடுத்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ்
யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பதை செலவு செய்கிறார்களோ, நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கொடுப்பதை நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறோம். அப்படி செலவு செய்வதற்கான உதாரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது கமஸல் ஹப்பத்தின், அது ஒரு கதிருக்கு உதாரணமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதற்கு உதாரணமானது ஒரு கதிரை போன்றது. நெற்கதிர் இருக்கிறது அல்லவா, நெற்கதிர், சோளக்கதிர், அந்த கதிரை அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்லி அந்த ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகளை முளைப்பிக்கக்கூடிய ஒரு வித்தை போன்றது என்று சொல்லி, அந்த ஒரு வித்து என்பது அதிலிருந்து எப்படி 100 கதிர்கள் வெளியாகிறதோ, 100 மணிகள் அதிலிருந்து எப்படி உருவாகிறதோ, அது போன்று நீங்கள் செலவழிப்பது அல்லாஹ் தஆலா 1 2ஆக்கி 2 3ஆக்கி அதை 7 மடங்காக்கி 100 மடங்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கே அதை திருப்பி தருவதாக சொல்கிறார். மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப யோசிக்கிறார். காரணம் என்ன? ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறார். நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாதே, அப்ப எனக்கு கிடைக்கும் என்பதற்காக அங்கு அல்ல. நான் கொடுத்தால் என்னை பேரோ புகழமாக சொல்லி காட்டிக் கொண்டே இருப்பாங்க என்பதற்காக அல்ல. எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கிறேன், என்னுடைய ரப்பினுடைய திருப்பொருத்தத்திற்காக என்று சொல்லி, யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை காரணமாக வைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணமாக கமஸலி ஜன்னத்தின் ரபுவத்தின் அஸாபஹா வாபிலின் ஃபஆத்தத் குலஹா லிஸை, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களுடைய செல்வங்களுக்கு உதாரணமானது உயரமான வளமுள்ள ஒரு தோட்டத்தை போன்றதாகும். உயரமான வளமுள்ள ஒரு தோட்டத்தை போன்றதாகும். இப்படி பெரிய மழை பெய்யுது, அல்லாஹ் தஆலா உதாரணத்தை சொல்கிறார். அல்லாஹ்வை போன்று இந்த உலகத்தில் யாராலும் உதாரணம் சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் அல்லாஹ் மிக சிறந்த உதாரணங்களை சொல்கிறார். கவனியுங்கள், ஒரு உயரமான தோட்டத்தின் மீது மிகப்பெரிய அளவிற்கு மழை பெய்கிறது என்றால் அந்த மழையை கொண்டு அதிலிருந்து புற்பூண்டுகள் விளைக்கிறது, தானியங்கள் விளைவிக்கிறது. பெரிய மழை அல்ல, ஒரு சிறு துளிகள் மழை துளி விழுந்தாலும் அதிலிருந்து காய்கறிகளை அதை வெளிப்படுத்தும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இதற்கு தன்னுடைய அடியார்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சம்பாதித்த அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் அதை எப்படி திருப்பி கொடுக்கிறார்? இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்காக இரட்டிப்பாக்கி பல மடங்காக திருப்பி தருவதாக சொல்லி, தான் கொடுத்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்க சொல்லி, அப்படி கொடுத்தால் அதை இன்னும் அதிகப்படுத்தி இரட்டிப்பாக்கி பல மடங்காக்கி திரும்ப நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவதாக சொல்லுகிறான் என்றால், நாம் அல்லாஹ்வுக்கு கொடுப்பதற்கு எப்படி தயங்கிக் கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். திருப்பி கொடுக்க அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான். அல்லாஹ் ஒருபொழுதும் வாக்குறுதி மீற மாட்டான். நிச்சயம் அல்லாஹ் கொடுப்பான், இரட்டிப்பாக்கி கொடுப்பான், பலமடங்காக்கி கொடுப்பான். எப்பொழுது என்றால் அல்லாஹ் மீண்டும் எங்களுக்கு அதை இரட்டிப்பாக்கி கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக 1 ரூபாயை நாம் செலவழித்தாலும் அது அல்லாஹ் பல மடங்கு பெருக்கி நமக்கு தருவார். இந்த உலகத்தில் அந்த சிறப்பு தெரியாது, அந்த உலகத்தில் அதை அனுபவிக்க முடியாது. ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கின்றோமோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி வரலாறுகளை படித்து பார்க்கும் பொழுது, நபியாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாலும் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் வேகமாக வீசக்கூடிய காற்றை விடவும் அதிகமாக அல்லாஹ்வுடைய நன்மத்தில் ஈடுபடுவார்கள். இந்த அளவிற்கு வேகமாக வீசக்கூடிய காற்று, அதை விடவும் அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வேகமாக தர்மங்கள் தான தர்மங்களில் ஈடுபடுவார்கள் என்ற வரலாற்று நிகழ்வை பார்க்க முடிகிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதன் செய்த தர்மங்களின் காரணத்தினால், சதகாக்களின் காரணத்தினால் அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்லுவானாம், நீ செய்த சதகா, நீ செய்த தர்மம், நீ செய்த சதகா என்று அவர்கள் செய்த அந்த சதகாவினுடைய சிறப்புகளை அல்லாஹ் அவருடைய அந்தஸ்து உயர்த்தி 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 அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டே இருப்பார். எவ்வளவு பெரிய சிறப்பு சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகிறார். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மமாக செலவு செய்யாமல் நன்மையை அடையவே முடியாது என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறார். இந்த வசனத்தை இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், நாம் வேற ஒரு விளக்கம் தெரிந்திருப்போம். தோட்டத்தை தர்மமாக கொடுத்தார்கள் என்றெல்லாம் நிகழ்வுகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்னும் பெரும்பான்மையான சஹாபாக்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? எப்பெல்லாம் தன்னுடைய பேரித்தமிழ தோட்டங்களில் பேரித்தமிழங்களை அறுவடை செய்வார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பேரித்தமிழத்தினுடைய குலைகளை கொண்டு வந்து பள்ளிவாசலுடைய தூண்களிலே அவர்கள் கட்டி வைத்து விடுவார்களா? எதற்கு என்றால் வரக்கூடிய போகக்கூடிய ஏழை எளிய மக்கள் அந்த பேரித்தமிழங்களை கொண்டு பயன்படுத்த என்பதற்காக. இப்படி பேரித்தமிழத்தை அறுவடை செய்யும் பொழுதெல்லாம் நமக்கு விளங்குமாறு சொல்ல வேண்டும் என்றால், நம்ம சம்பாதிக்கின்ற நேரத்தில் நமக்கு சம்பளம் கிடைக்கும் போதெல்லாம், போனஸ் கிடைக்கும் பொழுதெல்லாம், கை நிறைய பொருளாதாரம் இருக்கும் பொழுதெல்லாம் அது என்ன செய்வார்கள்? அதை அப்படியே கொண்டு வந்து ஏழை எளியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே அதை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிலே ஒரு சம்பவம் கூட உண்டு. அப்படி கொண்டு வந்து சஹாபாக்கள் வைக்கும் பொழுது ஒரு நபித்தோழர் அந்த பேரித்தமிழத்தினுடைய தன்மை குறைந்த ஒரு பேரித்தமிழத்தை கொண்டு வந்து வைக்கிறார்கள். உடனே அல்லாஹ் தஆலா அடுத்த ஒரு வசனத்தை இறக்குகிறார். எப்படி நீங்கள் சுட்டி காட்டுவதை காட்டிலும், தர்மம் செய்த பிறகு சுட்டி காட்டுவதை காட்டிலும் பேசாமல் இருப்பது சிறந்தது என்பதாக சொல்லி, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, எது வெறுக்கக்கூடிய ஒன்று, நீங்கள் அப்படி வெறுக்கக்கூடிய ஒன்றை, விமர்சனிக்கக்கூடிய ஒன்றை தர்மமாக கொடுக்க வேண்டாம் என்பதாக சொல்லி, நாம் எதை விரும்புகிறோமோ, நமக்கு எதை விரும்புவோமோ அப்படிப்பட்டதைத்தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் எப்படி செலவழிக்க வேண்டும் சிந்தித்து பாருங்கள். சஹாபாக்களை பற்றி அதிகமாக நாம் ஒவ்வொரு முறையும் கேள்விப்படுகின்ற ஒரு விஷயம்தான். சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அப்படியெல்லாம் நம்மால் வாழ முடியுமா என்று யோசித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்களும் எப்பொழுதும் அவர்கள் ஒருவருக்கு மத்தியிலே போட்டி இருந்து கொண்டே இருக்கும். இப்படி தெரியுமா, நான் உயர்ந்தவன், எனக்கு பேர் வேண்டும், எனக்கு புகழ் வேண்டும் என்ற விஷயத்தில் அல்ல, நன்மையான காரியங்களில் போட்டி போடுவதில், நன்மையான காரியங்கள் அவரை விடவும் நான் முந்தி செல்ல வேண்டும் என்று நன்மையான காரியங்களில் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழியுங்கள் என்றால் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தவர்கள். எந்த நிலையில் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய வாழ்க்கைக்கு பிறகு நிலையை, அவருடைய சிறப்பு எல்லாம் சொல்லும் போது அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்களும் இரவு நேரம் உறக்கம் இல்லாமல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள், வீதியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரம் வெளியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டு தோழர்களிடத்திலும், தோழர்களே, மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம்